பாருங்க, சுண்டைக்காயை பொரிச்சு போட்டாச்சு. இது இந்த ஜூஸில் நல்லா ஊறினதுக்கப்புறம் நல்லா இருக்குங்க, கசப்புத்தன்மை தெரியாது. ஏன்னா குழம்புல நம்ம கடைசியாக வெல்லம் போட்டிருக்குறோங்க. கொஞ்சமாக வெல்லம் விருப்பம் இருக்கிறவங்க போட்டுக்கோங்க, போட்டால் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இது எல்லாம் ஒன்றா ஒரு கொதி வரட்டுங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயில் எல்லாம் மிதந்து வந்துருச்சு. இது பக்குவம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பாடுக்கு போட்டுக்கலாம். இன்னும் உங்களுக்கு இந்த ஹீட் ஆற ஆற உப்பு காரம் எல்லாம் இந்த சுண்டைக்காயில் ஊறி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க, ஜம்முன்னு. பாருங்க, கொஞ்சம் போட்டால் போதும். இந்த சின்ன வெங்காயம், பூண்டு, இந்த சுண்டை வத்தலோட கொஞ்சம் போட்டாலே அவ்வளோ ஒரு திக்னஸாக இருக்குங்க. குழம்பு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. இந்த சுண்டைக்காய், பூண்டு, வெங்காயத்தோடு நீங்கள் கொடுக்கும்போது அவ்வளோ நல்லா இருக்குங்க. பாருங்க எவ்வளோ திக்னஸாக இருக்குது குழம்பு. சுட சுட சாதத்துக்கு இது சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு திக்னஸாக நல்லா இருக்கும். இந்த சுண்டைக்காயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கசப்பு இல்லாமல் மோரில் போட்டதுங்க. உப்பு நிறைய இல்லை சுண்டைக்காயில், அதனால் இந்த குழம்புலேயே ஊறி கரெக்டாக நல்ல பக்குவத்துக்கு வந்துடும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் சேல்ஸுக்கு இது கொடுத்துட்ருக்குறோம்.